ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. உண்மையில் ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் எடுத்து நோக்கின்ற பொழுது பாரிய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை குறிவைத்து ஹார்முஸ் நீரிணையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த கடற்படை முற்றுகையை ஈரான் தற்போது கேலி செய்துள்ளதும் ஒரு முக்கியமான டாபிக்காக பேசப்படுகின்றது. ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவின் உத்திகள் தோல்வி கொண்டுள்ளதையே ஈரான் முக்கியமாக திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபா தமது சமூக ஊடக பக்கத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்தையும் கேலி செய்துள்ளார். அதில் இதுவரை ஈரானின் எண்ணெய் கிணறுகள் எதுவும் வெடிக்கவில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 26 தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இன்னும் 3 நாட்களில் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மீது சக்தி வாய்ந்த பேரழிவுகள் செயல்முறை வெடிக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் 3 நாட்கள் கடந்த பின்னரும் வணிக கப்பல் போக்குவரத்தின் மீதான கடல்வெளி முற்றுகை ஈரானின் எண்ணெய் உற்பத்தி உடனடியாக முடக்கிவிடும் என எதிரிகள் கனவு கண்டார்கள் என தற்போது காலிபாப் கேலி செய்துள்ளமை ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகின்றது. 3 நாட்கள் எதுவும் வெடிக்கவில்லை, வேண்டுமென்றால் அதை 30 நாட்களாக நீடிக்க நேரலை செய்யலாம் என்றும் காலிபாப் கேலி செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஈரான் மீது தற்போது பொருளாதார அழுத்தம் என்ற உத்தியை முன்னெடுத்ததற்கு கருவூல செயலாளர் ஸ்காட் ஃபெசன் போன்ற அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளின் பயனற்ற ஆலோசனைகளே காரணம் எனவும் கலிபாப் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தற்போது $120 எட்டவிருக்கும் எண்ணெய் விலை தற்போது $140 எட்டும் என்பது உறுதி எனவும் அவர் எச்சரித்துள்ளார். உண்மையில் பார்க்கின்ற பொழுது ஈரானிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் விமானப்படை தளபதியாகவும் காலிபாப் இருந்தமை தொடர்ந்து அவர் முக்கியமான பதவிகளையும் வைத்திருந்தார். உதாரணமாக சொல்ல போனால் 2005 தொடக்கம் 2017 வரையில் தெஹ்ரானில் ஒரு மேயராக பதவி வைத்தார். அதே போல பொறியியல் பின்னணியை கொண்டவர். அதே மாதிரி ஈரானின் பாதுகாப்பு அமைப்பில் ஆழமான வேர்களை கொண்ட ஒரு நடைமுறைவாதியான தீவிர போக்காளராகவும் இவர் நட்பெயர் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி விவகாரங்கள் தொடர்பாக அமெரிக்காவுடனான ஈரானின் பேச்சுவார்த்தைகளில் அவர் வழிநடத்தி வருகிறார். ஈரானின் எண்ணெயை நாட்டிற்குள்ளே முடக்கி வைக்கும் நோக்கில் ஈரானின் கடல்வெளி வர்த்தகத்தின் மீது முற்றுகையிட அமெரிக்கா இராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உற்பத்தியை குறைத்து வருவாய் இழப்பை சந்திப்பதா அல்லது குழாய்கள் மற்றும் தேக்கங்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் அதீத அழுத்தத்தால் உள்கட்டமைப்பு சேதமடைவதா என்ற இரண்டில் ஒன்றை தெரிவு செய்யுமாறு ஈரானை இந்த நடவடிக்கை கட்டாயப்படுத்தும் என அமெரிக்கா நம்புகிறது. ஆனால் இந்த முற்றுகையானது ஈரானின் வருவாய் மற்றும் அந்நிய செலவாணியின் முக்கிய ஆதாரத்தை பாதித்துள்ளது என்பதுடன் எண்ணெய் விலை உயர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல பார்க்கின்ற பொழுது சீனா ரஷ்யா வேண்டாம், ஒரு முக்கியமான ஒரு துணைப்பொருளில் வெளியாக்கப்பட்ட ஒரு பதிவுதான். சீனா ரஷ்யா வேண்டாம், நாங்கள் ஒன்றிணைந்து இந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்க புதிய அணி திரட்டுவோம் என்ற கூற்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக ஒரு முக்கியமான புதிய சர்வதேச அணியை அமைக்க ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். இதன் பொருட்டு MFC எனப்படுகின்ற இந்த கடல்சார் சுதந்திரத்தை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. இந்த வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறையின் கூட்டு முயற்சியாகவே இது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் மத்திய கிழக்குக்கான மோதலுக்கு பிந்தைய கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவுவதில் கடல்சார் பாதுகாப்பு மன்றம் MFC ஒரு முக்கியமான ஒரு முதல் படியாக அமைகிறது என கசிந்துள்ள ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நீண்ட கால எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் முக்கிய கடல்சார் உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் இன்றியமையாத கடல்வழி பாதைகளில் வழி செலுத்தல் உரிமைகளையும் சுதந்திரங்களையும்
பேணுவதற்கும் இந்த கட்டமைப்பு இன்றியமையாதது எனவும் கூறப்பட்டுள்ளது. இப்படியான தகவல் முதலில் புதன்கிழமையன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியாகியுள்ளது. மேலும் அமெரிக்க தூதரகங்கள் மே 1ஆம் திகதிக்குள் நேச நாடுகளிடம் இந்த தூதுக்குறிப்பை வாய்மொழியாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் ரஷ்யா, சீனா, பெலாரஸ், கியூபா மற்றும் அமெரிக்காவின் பிற எதிரி நாடுகளிடம் இதனை தெரிவிக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்கும் நாடுகள் ராஜதந்திரம், தகவல் பகிர்வு, அமுலாக்கம், கடற்படை பிரசன்னம் அல்லது பிற வகையான ஆதரவு வடிவங்களை உதவலாம். அது மட்டுமின்றி அனைத்து மட்டங்களிலான ஈடுபாட்டையும் வரவேற்கப்படுகிறது. மேலும் தற்போதுள்ள பிராந்திய கடல்சார் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகளிலிருந்து பங்கேற்கும் நாடு தனது கடற்படையை அனுப்ப தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த MFC என்பது ஜனாதிபதி டிரம்பின் அதிகபட்ச அழுத்த நடவடிக்கைகளிலிருந்தும் நடைபெற்று வரும் ஒரு பேச்சுவார்த்தைகளிலிருந்தும் வேறுபட்டதாகும். அத்துடன் அமெரிக்க, இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஈரானின் அறிவிப்பும் ஹார்முஸ் நிலையில் கப்பல் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. இஸ்ரேலின் அழுத்தம் காரணமாக தொடங்கப்பட்ட இந்த போரில் இருந்து விடுபட அமெரிக்கா தொடர்ந்து முயன்று வருவதுடன் ஈரானுக்கு அழுத்தமளிக்கும் வகையில் தற்போது துறைமுகங்கள் மீது முற்றுகையும் நடத்தியுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உட்பட ஈரான் மறுப்பு தெரிவித்து வருவதுடன் ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியையும் நாடியுள்ளது. அதேபோல ட்ரம்பின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் FBI ஒருவர் அதாவது அமெரிக்காவின் FBI ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் தற்போது பரவலாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் FBI பணிப்பாளர் ஜேம்ஸ் கோமி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் வர்ஜீனியா நீதிமன்றத்தில் புதன்கிழமை சரணடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025 மே மாதம் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த ஒரு புகைப்படம் தொடர்பான சர்ச்சையை இந்த வழக்குக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. அந்த புகைப்படத்தில் கடற்கரை மணலை கிளிஞ்சல்களை கொண்டு 86, 47 என்று எழுதப்பட்டிருந்தது. 86 என்பது ஒருவரை ஒழித்து கட்டுவதை குறிக்கும் கொச்சையான சொல் என்றும் 47 என்பது 47வது ஜனாதிபதி ட்ரம்பை குறிப்பதாகவும் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் வாதிடுகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ள ஜேம்ஸ் கோமி அந்த எண்களில் உட்பொருள் தமக்கு தெரியாது என்றும் அது ஒரு அரசியல் செய்தியாக இருக்கலாம் என்றும் கருதியே தான் பகிர்ந்ததாக விளக்கமளித்துள்ளார். வன்முறைக்கு தான் எதிரானவர் என்பதால் அந்த பதிவை நீக்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ட்ரம்புக்கு மிரட்டல் விடுத்தல் மற்றும் அச்சுறுத்தலை பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களாகும். டொனால்ட் ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் கோமி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. இது கோமி மீது ட்ரம்ப் நிர்வாகம் தொடுக்கும் 2வது கிரிமினல் வழக்காக முன்னதாக அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த தற்போதைய நடவடிக்கை ஜேம்ஸ் கோமியின் சட்டத்தரணிகள் அரசியல் உள்நோக்கம் கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் வர்ணித்திருக்கிறார்கள். சில சட்ட வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் கூட வெறும் மணல் ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைப்பது அமெரிக்க நீதித்துறைக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை என்றும் விமர்சித்துள்ளனர். அதேவேளை அதிபருக்கு விடுக்கப்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு தரப்பு உறுதியாக உள்ளது. இவ்வாறு இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.